புராண கதையில வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது யானை முகத்தையும் தலையில 2 கொம்புகளையும் உடைய கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனானவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்துல இருக்கான். அப்படி சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது யாராலையுமே எந்த ஆயுதத்தாலையுமே தனக்கு மரணம் அப்படிங்கிறது நேரிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வஞ்சகமான வரத்தை கேட்டு சிவபெருமானிடம் வாங்கினான். அந்த நேரத்துல வரம் பெற்ற அந்த கஜமுகாசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திட்டு வந்தான். தேவர்களோ விநாயகர்கிட்ட போய் முறையிடுறாங்க. கஜமுகாசுரனுக்கும் விநாயகருக்கும் கடுமையான போர் அப்படிங்கிறது மூண்டது. எந்த ஆயுதத்தாலையுமே அந்த கஜமுகாசுரனை அழிக்க முடியல அப்படிங்கறத விநாயகர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய தந்தத்தை உடைச்சு அந்த அசுரனை வதம் செய்யறாரு. விநாயகருடைய ஞானத்தின் பார்வை அப்படிங்கிறது கஜமுகாசுரன் மேல பட்டதுனாலதான் கஜமுகாசுரன் ஞானம் பெற்ற மூஞ்சூராக மாறினான். இந்த மூஞ்சூறு அப்படிங்கிறது எந்த இருட்டிலையுமே மூளை முடுக்கலையா இருந்தாலும் போகும் அப்படிங்கறதுனாலதான் பக்தர்களுக்கு ஒரு தொந்தரவு வரும் பொழுது எந்த இருட்டிலும் மூளை முடுக்கிலையும் நுழைந்து கூட பக்தர்களுக்கு உடனே வந்து தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால தன்னுடைய வாகனமாகவே அந்த மூஞ்சூரை மாத்திக்கிட்டாரு அப்படிங்கறத புராண கதையும்